Yeah, yeah. Good morning, team. First of all, welcome to this KT session. This session is mainly targeted for the new QA members who like to enhance their QA knowledge fundamentals. It will be like continuous sessions, different sessions, which will be comprises of manual testing concepts, how to write test case mainly, and different concepts like agile, SDLC, everything. Going forward, it will be accompanied with API testing, then performance, then even the in this AI era, even AI will be used in testing. Those also will be included. In this first session, we will be handling very major fundamental concepts in QA. Yeah. Okay, this will be in how to say majorly interactive session. Like mostly all the concepts will be interrelated with many practical examples, so that you can be um, easily understand. And also it will be in Tamil. So yeah, okay. First of all, QA team, இப்போ வந்து சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே வந்து QA டீம்னு இருப்பாங்க. அவங்களோட மேஜர் ஒர்க்கே என்னன்னா, என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கா, ரெக்குயர்மெண்ட்ஸ் படி தான் இருக்கா, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறது செக் பண்ணுறது தான் அல்டிமேட் கோல். ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் தான் இருக்கிற மேஜர் கான்செப்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து 3 மாடியூலாக இது பிரிச்சிருக்கோம். இதில் வந்து டெஸ்டிங் கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு டெஸ்ட் பண்ணுறோம், எதை டெஸ்ட் பண்ணணும், ரெண்டுமே வாட் அண்ட் வை, அது ரெண்டுமே இருக்கும். அப்புறம் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாடியூல் 2ல் இருக்கும். மாடியூல் 3ல் அஜைல் ப்ராசஸ்ங்கிறது தான் இப்போ அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ். அஜைல்ங்கிறது தான் 99% சாஃப்ட்வேர் கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் ஆகி ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கோயிங் ஃபார்வர்ட் ஒவ்வொரு செஷன்லையுமே இருக்கும். ஸோ இன்னைக்கு மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டெஸ்டிங், வெரி பேசிக் டெஸ்டிங் கான்செப்ட்ஸ் தான். எஸ்டிஎல்சி அதுக்குள்ளே இருக்கிற மாடல்ஸ்லாம் வரும், டெஸ்டிங் மாடல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்டிங்க்கு முன்னாடி இது வந்து ஆக்சுவலி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேருங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து அது கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான். இப்போ டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை வந்து அதை கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து சாஃப்ட்வேர். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏதோ ஒரு டாஸ்க்காக. இப்போ சாஃப்ட்வேருக்கு வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்னால் நமக்கு எல்லாமே தெரியும். கூகுளே ஒரு சாஃப்ட்வேர் தான், google.com. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். அது யூஸ் டு ஏதோ ஒரு டாஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா, அல்டிமேட்டாக ப்ரோக்ராம்ஸ், கோடிங்ஸ் வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. அது பண்ணுறவங்க டெவலப்பர்ஸ். ஸோ இது வந்து இது வந்து சிங்கிள் ப்ரோக்ராம் வச்சு சாஃப்ட்வேர் பில்ட் ஆகாது. கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான். இப்போ என்ன சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன மாடியூல்ஸ் வந்து எல்லாம் டுகெதராக கம்பைன் பண்ணும்போது தான் அது பெரிய சாஃப்ட்வேர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு மாடியூல். அதே மாதிரி அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபீட் இருக்கும். அந்த ஃபீடில் தான் இருக்கிற போஸ்ட் வரும். அந்த ஃபீடுங்கிறது ஒரு மாடியூல். அதேமாதிரி லைக்ஸ், கமெண்ட்ஸ் அதெல்லாம் ஒரு தனி மாடியூல். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மாடியூலும் கலெக்ட் பண்ணி கம்பைண்டாக வர்றது தான் சாஃப்ட்வேர். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அதுமாதிரி சாஃப்ட்வேருங்கிறது டிஃப்ரெண்ட், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இந்த எராவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது நம்ம சிஸ்டம் மீன்ஸ் லேப்டாப், பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி இந்த கீபோர்ட், மவுஸ் அது எல்லாமே வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். மேஜராக அந்த ஓஎஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்னால் இப்போ அந்த ஜாவா ப்ரோக்ராம், இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம், இப்போ ஜாவா,
பைத்தான் அது எல்லாமே. அதில் இது எக்ஸாம்பிள் வந்து கம்பைலர்ஸ் டீபகர்ஸ்ங்கிறது இந்த டெவலப்பர் படித்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அந்த இதில் யூஸ் ஆகும் டெவலப்மெண்ட் பண்ணும்போது. ஸோ அது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் கான்செப்டில் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் ஆப்ஸ் நமக்கு ஆப்ஸ்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து அப்ளிகேஷன் தான். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இந்த வாட்ஸ்அப், அமேசான் எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் வந்து மேஜராக வந்து எல்லாருமே டெஸ்ட் பண்ணுறது வந்து அப்ளிகேஷனை தான். ஸோ நம்ம எல்லாருமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ இது வந்து எண்ட் டு எண்ட் இப்போ ஏதோ ஒரு டாஸ்க் எண்ட் டு எண்ட் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஓகேவா? ஓகே. அடுத்து டெஸ்டர் ஃபோக்கஸ். ஓகே. இதில் வந்து 3 அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் 3 அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? அது வந்து வெப்சைட் ஃபர்ஸ்ட் ஒன் வெப் அப்ளிகேஷன், செகண்ட் ஒன் மொபைல், தேர்ட் வந்து டெஸ்க்டாப். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். வெப்சைட்டுங்கிறது இப்போ எல்லாருமே தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களால் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியுதோ, வெப் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணுதோ எல்லாமே வெப் அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபேஸ்புக், அமேசான், லிங்க்டின் எல்லாமே. மொபைல் அப்ளிகேஷன் அஃப்கோர்ஸ் சிம்பிள் தான். நீங்கள் எந்த அப்ளிகேஷன்லாம் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை iOS ஸ்டோர்லேயோ போய் டவுன்லோட் பண்ணி உங்களால் மொபைலில் ஆக்சஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே மொபைல் அப்ளிகேஷன். அது வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை நிறையா இது இருக்குது. டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுங்கிறது இது சிம்பிள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா அதை வந்து உங்கள் சிஸ்டம்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அவுட்லுக்குங்கிற அப்ளிகேஷன் இருக்கும். அது எல்லாமே டெஸ்க்டாப்போடயே வரும். ஸோ அது இப்போ சிம்பிளாக சொன்னோன்னா உங்கள் சிஸ்டமில் மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து டெஸ்க்டாப்பும்பாங்க. அவ்வளோதான். இந்த அவுட்லுக், நோட் பேட் அது எல்லாமே வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. அது வித்தவுட் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட்டோட இருக்கிற டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான். இதில் டெஸ்டிங்கில் வந்து 3 அப்ளிகேஷனுமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேஜராக வந்து வெப்சைட்டும் மொபைலும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்க்டாப் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ரேஷியோ ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டண்ட், ஏன் ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சினாரியோ பேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து நிறையா பேங்க்ஸ் இருந்துச்சு. ஓகே. அவங்க எல்லா டிரான்சாக்ஷனுமே மேனுவலாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த செக்கு, அப்புறம் வந்து லெட்ஜர்னு ஒன்று இருக்கும். லெட்ஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியல. அதில் வந்து இன்கம் எவ்வளோ வந்துச்சு, ஐ மீன் பேங்க் எவ்வளோ வர வந்துச்சு, செலவு வந்துச்சு, அது எல்லாமே அந்த லெட்ஜரில் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பெரிய ரெக்கார்ட் புக் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து மேனுவல் எஃபர்ட் வந்து நிறைய இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் இப்போ லெட்ஜர் மெயின்டைன் பண்ணோம்னா அதில் நிறைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், கேஷியர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுமே வந்து இந்த லெட்ஜரில் நோட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து அப்போ வந்து மேன் பவர் அதிகமாக தேவைப்படுது. மேனுவல் எரர் நிறையா வரும். ஏன்னா ஒரு சின்ன நம்பர் மாற்றி போட்டாலுமே பயங்கர லாஸ் வரும். ஸோ நிறையா ரிஸ்க் இருக்குது. ஸோ அப்போ வந்து பேங்கிங் வந்து இந்த வெப்சைட்லாம் ஒவ்வொன்று டெவலப் ஆக அவங்க வந்து பேங்கிங் வந்து ஐடிக்கு நம்ம ஏன் ஒரு வெப்சைட் வச்சக்கூடாது, எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம ஒர்க்குமே சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பேங்க்ஸுமே சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய ஐடி கம்பெனிகிட்ட போய் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் இதில் சால்வ் ஆயிருக்குன்னா மேனுவல் எரர்ங்கிறது இருக்காது. ஐ மீன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஐடியில், இந்த சாஃப்ட்வேரில். அது ஒன்று. மேன் பவர் பேங்க்குமே கம்மி. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இந்த யூஸ் கேஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து சாஃப்ட்வேர் பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. இதில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எதுக்கு தேவைப்படுனா எகெயின் இப்போ நான் முன்னாடி சொன்ன மேனுவல் எரர் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோன்னு சாஃப்ட்வேரில் ஆக்க முடியாது. கண்டிப்பாக வந்து டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணுற கோடில் ஏதோ ஒரு மிஸ்டேக் தெரிஞ்சோ தெரியாமே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
கிரெடிட் ஆக வேண்டிய இடத்துல டெபிட்டட்ன்னு காட்டிருச்சுன்னா, அது வந்து பெரிய லாஸ். அது வந்து இப்ப நீங்க கஸ்டமர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேங்க்கோட ரெப்புடேஷனே போயிரும். ஸோ அந்த மாரி பிளேஸ்ல தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறது ரொம்ப க்ரூஷியலா இருக்கும். ஆ ஸோ அது ஒவ்வொரு இதுவுமே பேங்க்ல இருக்க கிரெடிட்ஸ், டெபிட்ஸ் நெறைய இது இருக்கு. இப்ப எப்படி சொல்றது? பேங்க்ல இந்த ஏடிஎம் ப்ராசஸுமே அதுவுமே டெஸ்டிங்ல வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை கிரிட்டிக்கலான டெஸ்டிங். அதுல அந்த மாரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் நீட்ஸுமே ஏன்னா பேங்க்ல வந்து ஃபுல்லாவே மனி ரிலேட்டட் தானே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்க வந்து டெஸ்டிங்கிறது அவ்ளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த பேங்க் சினாரியோல சாஃப்ட்வேர் எவ்வளோ முக்கியம்? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எதுக்காக அப்படிங்கிறது இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்சல்யூட்லி. இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டீம் வந்து எல்லாமே எண்ட் டு எண்ட் எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? பேங்க்கோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸ்க்கு ஏத்த மாரி இருக்கா? அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் ஆல் த டிரான்சாக்ஷன் எல்லாமே. இப்ப கூட கேஒய்சிலாம் இருக்கு. கேஒய்சியுமே வெப்சைட்லயே பண்ற மாரி இப்பலாம் ரீசென்ட்டா வந்திருக்கு. அதுவுமே ஒவ்வொரு மாடியூலுமே வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப கேஒய்சி வந்து கேஒய்சியே எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, எந்த ஃப்ராட்லன்ட்டும் இருக்கக்கூடாது. அம் ஒரிஜினல் கஸ்டமர் தான். ஆக்சுவலி கேஒய்சின்னா நோ யுவர் கஸ்டமர்ங்கிறது எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஒவ்வொரு கஸ்டமருமே அவங்க தான் ரியல் பெர்சனா, அவங்க தான் ரியல் அக்கவுண்ட் வச்சிருக்காங்கங்கிறது வெரிஃபை பண்றதுக்கு தான். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான அ அப்ளிகேஷன டெஸ்ட் பண்றதுங்கிறது அது வந்து டெஸ்ட் பண்ணா தான் வந்து ஃப்ராட்லன்ட் இல்லாம இருக்கும். ஸோ அது டெஸ்டிங் வந்து அவ்வளோ நெசசரிங்கிறது இந்த சின்ன பேங்க் சினாரியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்ப வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட கோர் மிஷன் அது என்னங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறது இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி டு டிடெக்ட் அண்ட் ஐடென்டிஃபை டிஃபெக்ட்ஸ். டிஃபெக்ட்ஸ்னா பக் தான். ஏதாவது டிஃபெக்ட்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்பெக்டடும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஃபெக்ட்ன்போம். பக் 2மே ஒண்ணு தான் ஆக்சுவலி. டிஃபெக்ட்ங்கிறது சில பேர் டெக்னிக்கலா சொல்லுவாங்க. பக்குங்கிறது மோஸ்ட் காமன்லி எல்லா கம்பெனிலயுமே சொல்லுவாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் பர் த புரொவைடட் ரெக்யர்மென்ட். ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி அ எக்ஸ்பெக்டடும் ஆக்சுவலும் இருக்கணும். ஓகேவா? ஆக்சுவல் ப்ராடக்ட்டும் இருக்கணும். அடுத்து கீ அப்ஜெக்டிவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷனாலிட்டி வெரிஃபை பண்ணணும். எல்லாமே வந்து ரெக்யர்மென்ட்ஸ்க்கு ஏத்த மாரி ஃபங்ஷனல் அதான் இப்ப பேங்கிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த இது சொன்னேன். கிரெடிட், டெபிட் ஒரு சிம்பிள் சொன்னேன். இப்ப ஸ்டேட்மெண்ட்ல வந்து இப்போ ஒருத்தர் ரூ. 1000 வந்து டெபாசிட் பண்றாருன்னா, அ அந்த அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1000 கிரெடிட் ஆயிருக்கணும். அதுக்கு பதிலா 1000 டெபிட் ஆயிடுச்சுன்னா, அந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில். அதெல்லாம் வந்து அப்போ ஒரு சின்ன சினாரியோ தான் இது. பட் ஆனா அது ஃபங்ஷனாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இதுல எக்ஸாம்பிள். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து கீ அப்ஜெக்டிவ்ல ஐடென்டிஃபை டிஃபெக்ட்ஸ். அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னாலே பக் ஐடென்டிஃபை பண்றது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையரே பண்றாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கணும். அதுமாரி பக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ஒரு 50% தான். அதோட அடுத்த 50% என்னன்னா ரிப்போர்ட் பண்றது. இப்ப இதுக்கு ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றங்கிறத வச்சு தான், அவங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. இது நீங்க ரியல் லைஃப்ல எங்கேயாவது ஆ மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதே தான் இங்கேயும். இங்க வந்து ரிப்போர்ட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஐடென்டிஃபை பண்றது கூட ஈஸி தான். அத எப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்றீங்க? ஆ அதுக்கு தேவையான எல்லாமே நெசசரி ஸ்கிரீன்ஷாட்ஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதோட சேர்த்து இது எதனால வந்துச்சு? அ எப்படி வந்துச்சு? இதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே சேர்த்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ டிஃபெக்ட் ஐடென்டிஃபைங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அது செகண்ட் ஒன் அப்ஜெக்டிவ். தேர்ட் ஒன் வந்து குவாலிட்டியா QAங்கிறதுலயே வந்து குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் தான் வரும். ஸோ நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் டெலிவர் பண்றதுக்கு QA பெர்சன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த குவாலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணா, அஃப்கோர்ஸ் எல்லா டிஃபெக்ட்டுமே மேக்ஸிமம் பாசிபிள் எல்லா டிஃபெக்ட்ஸுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிட்டா அவங்க எகெயின் டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அத எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிட்டு குவாலிட்டி குட்டா அப்படிங்கிறது சைன் ஆஃப் குடுப்பாங்க. சைன் ஆஃப்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து குட் டூ கோ. அ இதுல பெருசா இதுல வந்து பக் இல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து குடுக்குற ஒரு ஒரு அக்ரீமெண்ட் மாரி சொல்லலாம். அதுதான் சைன் ஆஃப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டெலிவர் குவாலிட்டி. இதெல்லாம் வந்து கீ அப்ஜெக்டிவ். அ இதுல வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, திங்க் ஆஃப் இட்ஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் த டிஜிட்டல் வேர்ல்ட். ஓகே. அதாவது இந்த டிஜிட்டல் எரால ஒரு அ குவாலிட்டிக்காக வொர்க் பண்றவங்க தான் இந்த QA டீம். ஓகேவா? இதுல வந்து எண்ட் யூசருக்கு அஃப்கோர்ஸ்
நம்ம வந்து ஒரு அட்வொகேட் மாரி. ஏன்னா, இப்ப கோர்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் வந்து அ அவ்வளோ அந்த நீதிக்காக போராடுவாங்கல்ல. ஸோ அந்த சினாரியோவ இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த குவாலிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன் குடுத்துருக்காங்க. அது ஒண்ணு. யாஹ்! இப்ப குவாலிட்டி ப்ராடக்ட்னா, அதுல என்னென்ன அதோட என்னென்னலாம் ரிலையடா இருக்கும் அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பக் ஃப்ரீயா இருக்கணும். ஆ மேக்ஸிமம் எந்த பக்குமே இருக்கக்கூடாது. மேபி சின்ன 1, 2 பக் மிஸ் பண்ணா பண்ணலாம். அதுக்காக பெரிய பக்ஸ் எதுவுமே மேஜர் பக்ஸ் இருக்கக்கூடாது. பக் ஃப்ரீயா இருக்கணும். அடுத்து அ மெயின்டெனபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓகே. இப்ப சில சாஃப்ட்வேர்லாம் வந்து ஆம் மேபி நீங்க ஓகே. இந்த ஸ்டார்ட்டிங் இன்டர்னல் ஸ்டேஜ்ல இருந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்காது. அதுல வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னாலே ஒரு 20 ஃபீல்ட்ஸ் வச்சு அவங்கள்ட்ட வாங்குவோம். 20 ஃபீல்ட்ஸ யூசர்ஸ்ட்ட குடுத்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு யூசரா நீங்க யோசிச்சீங்கன்னா, 20 ஃபீல்டு யாருமே மேக்ஸிமம் அது என்டர் பண்ணி அவ்வளோ பொறுமை இருக்காது. ஆ ஸோ அந்த டைம்ல வந்து எல்லா வெப்சைட் சொல்ல முடியாது. சில வெப்சைட்லாம் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவங்க குளோஸ் பண்ணியே போயிருப்பாங்க. அது ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல. அப்ப அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அப்ப வந்து யூசர்ட்ட வந்து போதுமான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையானது மட்டும் வாங்கலாம். இப்ப வந்து இப்ப Facebookல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 தேவையான ஃபீல்டு தான் இருக்கும். அதுல தேவையில்லாம இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் பிளட் குரூப்ன்னு ஒண்ணு கேட்கறாங்கன்னா, அது பிளட் குரூப் எதுக்கு வேணும்? ஸோ அந்த மாரி தேவையில்லாம நெறைய இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இருக்காதாங்க. பட் தேவையில்லாத ஃபீல்ட்ஸ் எல்லாம் அ வச்சு ஒரு யூசர கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவங்களுக்கு மினிமல் எஃபோர்ட் தான் யூசர்ஸ் குடுக்கணும். நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி அப்பதான் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதேமாரி மெயின்டெனபிளா இருக்கணும். அ மெயின்டெனபிள் மீன்ஸ் நம்ம இவங்க நம்ம சைடு சாஃப்ட்வேர் சைடுமே வந்து ஈஸியா இருக்கணும். இப்ப வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்லலாம்? இது மேபி உங்களுக்கு டெக்னிக்கலா தான் கொஞ்சம் இருக்கும். டெக்னிக்கலா சொல்லணும்னா, இந்த என்விரான்மென்ட் இஷ்யூஸ் எதுவும் வராம இருக்கறதுக்கு செக் பண்ணுவாங்க. அது அவ்ளோ கான்செப்ட் போ வேணாம். பட் ஆனா இப்ப வரைக்கும் மெயின்டெனபிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து மீட்ஸ் ரெக்யர்மென்ட் இது முன்னாடியே சொன்னது தான். ஆனா எல்லா கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்ஸ் வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வித்தின் பட்ஜெட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் நம்ம கம்பெனி கூட தான் சேர்ந்து பட்ஜெட் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்மளால குடுக்க முடிஞ்ச மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ராடக்ட்ட டெலிவரி பண்ணணும். டெலிவரி ஆன் டைம். டெலிவரி ஆன் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து கஸ்டமர்ஸும் ஹேப்பியா இருப்பாங்க. நமக்கும் நெறைய ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து குவாலிட்டிய டிஃபைன் பண்ற டிஃபரண்ட் திங்ஸ். ஓகே. யாஹ்! இப்ப வந்து 2 டெர்ம் இருக்கு சாஃப்ட்வேர்ல. ஒண்ணு வந்து ப்ராஜெக்ட், ப்ராடக்ட். இது 2 பேரு ஆக்சுவலி இந்த 2 டெர்மையுமே ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்ங்கிறது ஸ்பெசிஃபிக் கஸ்டமருக்கு அவங்களுக்கு தேவையான மாரி ஒரு ப்ராஜெக்ட்ட ஒரு வெப்சைட்ட டெவலப் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அ இப்ப நான் வந்து என்ன சொல்லலாம்? ஆ ஓகே. ஓகே. இப்ப நான் வந்து ஒரு சின்ன கிராசரி ஷாப் மாரி வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். அப்ப என்னோட கிராசரி ஷாப்ப வந்து நான் இப்ப ஆன்லைன்ல என்னோட கஸ்டமர்ஸ் யாருக்கெல்லாம் டெலிவரி பண்ணணும். அப்ப கஸ்டமர்ஸ் யாருக்காவது வேணும்னா, நான் போய் டெலிவரி பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து என்னோட வெப்சைட்லயே வந்து ப்ராடக்ட்ட பார்த்துட்டு அவங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்பன்னா எனக்கு தேவையான மாரி அந்த ப்ராடக்ட் எனக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டெவலப் பண்ணி அது குடுக்குறாங்கன்னா, அது வந்து ப்ராஜெக்ட் ஓகேவா? ரொம்ப ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்க்காக பண்றது ப்ராஜெக்ட். இதுவே ப்ராடக்ட்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் வந்து அவங்க திங்க் பண்ணி, பிளான் பண்ணி அ காமனா ஒரு ஒரு ப்ர ஒரு சாஃப்ட்வேர பில்ட் பண்ணுவாங்க. அது வந்து அ அதோட யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பேர் இருப்பாங்க. ஓகேவா? அது வந்து காமனா தான் இருக்கும். பட் நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, WhatsApp சொல்லலாம். WhatsAppங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாரி தானே ஒர்க் ஆகும். ஆ ஸோ அது நெறைய வைட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு ஒரே சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது தான் ப்ராடக்ட். ஓகே. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூசர் பேஸ் வந்து சிங்கிள் கஸ்டமரா கூட இருக்கலாம் ப்ராஜெக்ட்ல. இல்ல ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, ஆர்கனைசேஷனா இருக்கலாம்.
இதுல ப்ராடக்ட் யூசர் பேஸ் வந்து எனி ஒன் கேன் யூஸ் பை எனி ஒன் இந்த மார்க்கெட் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து கஸ்டம் பேங்கிங் சொல்கிறேன். பேங்க்குமே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதை இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டு, வாட்ஸ்அப், கூகுள் மேப்ஸ் எல்லாமே. இது கம்பெனி டைப். ஓகே ஓகே இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து டெலிவரி பண்ணுற கம்பெனிஸ்லாம் டிப்பிக்கலாக எப்படி இருப்பாங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ப்ராஜெக்டை வந்து சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி ப்ராஜெக்டாக டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஒராக்கிள் தான். இப்போ மைக்ரோசாஃப்ட்லாம் கூகுளெலாம் நீ பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமெயில் இருக்குது, நிறைய இது வந்துருச்சு, மேப்ஸ் இருக்குது. ஏன் இப்போ இதுவே இது நோட் புக் எல்லாம்ல தான் எடுத்தோம். நோட் புக் எல்லாம்ங்கிறது புது சாஃப்ட்வேர். ஸோ அது எல்லாமே வந்து ப்ராடக்ட் தான். அவங்க டெவலப் பண்ணுறது என்னமோ ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்டுக்கு. அடுத்து இந்த 3 டேர்ம் வந்து QA டீமில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது பக் டிஃபெக்ட் தான். ஆனால் இது 3த்துக்குமே ரொம்ப சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எரர். எரருங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமன் மிஸ்டேக் தான். இப்போ ஹியூமனால் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்குமே இந்த சாஃப்ட்வேரில், ஓகேவா, சாஃப்ட்வேரில் பண்ணுற மிஸ்டேக் வந்து எரர்னுபாங்க. இது வந்து மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க டெவலப்பர்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைப்போ எரர், லாஜிக்கல் மிஸ்டேக். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பக் டிஃபெக்ட். ஓகே, இது வந்து முன்னாடி சொன்னா பக்குன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்குன்னா அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒர்க் ஆகுதுன்னா அது வந்து பக்குன்போம். ஸோ இது வந்து டெஸ்டர் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதுதான் பக் டிஃபெக்ட். ஃபெயிலியர்னா இப்போ இப்போ எப்படி சொல்கிறதுனா இது பக்குனால வராது, ஓகேவா, மேக்ஸிமம் பக்னால வராது. ஃபெயிலியருங்கிறது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூனால வரும். இப்போ வந்து நம்மளோட சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட்வேர் வந்து 100 மெம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை 200 மெம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 500 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கிராஷ் ஆயிரும். சாஃப்ட்வேர் கிராஷ் ஆயிரும்னா மேபி அது ஒயிட் பேஜாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ, அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வருது, நம்ம நம்ம எதிர்பார்க்காத ஒரு இஷ்யூ, ஓகேவா, அதுதான் வந்து ஃபெயிலியர். இதை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா எண்ட் யூசர். மேக்ஸிமம் இது நடந்திருக்கும், நீங்கள் எண்ட் யூசர் அப்ளிகேஷன் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நிறைய தடவை இதுலேயே ரீசெண்டாக கூட கூகுளில் வந்துச்சு ஒரு 1 இயர் முன்னாடி, தெரியல, கூகுள் டிரைவ்லலாம் வந்திருக்கு. இது வந்து ஃபெயிலியர். பட் மோஸ்ட்லி வந்து பக் ஆர் டிஃபெக்ட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது அதாவது எரராக இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் அது பக் டிஃபெக்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. ஓகே, இப்போ வந்து சாஃப்ட்வேரில் ஏன் பக்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 கிளாசிஃபிகேஷன் இதில் இருக்குது. மெயினாக நம்பர் 1 வந்து மிஸ்கம்யூனிகேஷன் தான். இது மோஸ்ட் அக்ரீடு பாயிண்ட். இது வந்து என்னன்னா இப்போ கிளைண்ட் வந்து ஒரு இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது ரெக்யர்மெண்ட் சொல்கிறாங்க. நம்ம அங்கேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேறு மாதிரி டெவலப் பண்ணுறோம். அந்த மாதிரி போச்சுன்னா எகெயின் அது மிஸ்கம்யூனிகேஷனால் கொலாப்ஸ் ஆயிரும் அந்த சாஃப்ட்வேரு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டினா இது மேபி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான மாடியூல்ஸ், டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராஜெக்ட்லலாம் வந்து பிளாக் செயின்லாம் இன்டர்லேட் பண்ணுவாங்க, ஓகேவா. பிளாக் செயின்ங்கிறது ஒரு தனி, அது எப்படி சொல்கிறது, ஒரு தனி மாடியூல். அதை வந்து நம்ம அப்ளிகேஷன் கூட இன்டகிரேட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். அது டெவலப்மெண்ட்டே வந்து ரொம்ப ஹை ரிஸ்கி டெவலப்மெண்ட். ஒரு சின்ன மைனர் எரர்னாலும் நிறைய லாஸ் வரும். ஸோ அப்படி சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்தும் பக்ஸ் வரும். அடுத்து தேர்ட் ப்ரோக்ராமிங் எரர்ஸ்னால் அகெயின் அது டெவலப்பர்ஸ் கோடிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ப்ரோக்ராமிங் எரர்ஸ் வரும், ஓகேவா. அடுத்து வந்து இதுவும் ரொம்ப மேஜர். இப்போ வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எகெயின் அஃப்கோர்ஸ் பக்ஸ் வரும். எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் தராங்க,
அத வச்சு தான் டெவலப்பர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அத வச்சு நீங்களும் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. கடைசில எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஆம் க கிளையன்ட் வந்து இல்ல எனக்கு வந்து இந்த இந்த மாடியூல்ல இந்த இஷ்யூ இந்த பட்டன் தேவையில்ல. இந்த இது மாத்திருங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல பக் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ரெக்யர்மென்ட் எகைன் சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, பக் ஆஃப்கோர்ஸ் வரும். அப்புறம் இது வந்து லேக் ஆஃப் டெஸ்டர் ஸ்கில் ஆர் புவர் டெஸ்டிங் அகைன் டெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்மளுமே ஏதாவது மிஸ் பண்ணா எகைன் அது வந்து பெரிய பக் நெறைய பக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க 1 பக் 2 பக் மிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப தான் ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. அப்படின்னா, இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்போதே நீங்க வந்து ஒரு 4 பக் மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து இப்ப இம்பாக்ட் தெரியாது. இப்ப தெரியாது. கடைசில இப்போ ஒரு 2, 3 மாடியூலுக்கு அப்புறம் நீங்க வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்ன்னு பண்ணுவீங்க. அந்த டைம்ல அந்த 4 பக்குனால உங்களுக்கு 40 பக்கு இல்ல 50 பக் அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 50 பக், 100 பக் கூட அதனால குரோ ஆகும். ஓகேவா? இன்டர்லேட் ஆகுதுனால. ஸோ, அப்ப வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு ப்ராடக்ட்ட வந்து எந்த பக்குமே மிஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் பக் ஃப்ரீயா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பதான் வந்து இன்டகிரேட் ஆக ஆக அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ, அதுதான் இங்க லேக் ஆஃப் புவர் டெஸ்டிங்னாலயும் பக்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க. இது ஒரு ரீசன். இது ஒண்ணும் சிம்பிள். இது வந்து இப்ப வரைக்கும் பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஎல்சி, எஸ்டிஎல்சி அந்த இது லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். ஓகே, ஒன் செகண்ட். இதுல வந்து ஒரு சிம்பிள் இப்ப கம்பெனியோட ஒரு அசெட்ஸ் அப்படிங்கிறது 3 பில்லர்ன்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனியில ஒர்க் பண்ற பீப்பிள். ஓகேவா? அவங்களோட ஸ்கில்ஸ் வச்சு அவங்க எப்படி டெஸ்ட் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு அசெட். நெக்ஸ்ட் வந்து அவங்க வச்சிருக்க ப்ராசஸ். ஓகேவா? ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ் பொறுத்து தான் இப்ப நல்ல பீப்பிள் இருந்தாலும் ப்ராசஸ் தப்பா இருந்துச்சுன்னா, அங்க ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப புவரா தான் இருக்கும். ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா அதே மாரி எல்லாருக்கும் அடாப்ட் ஆகுற மாரி ஈஸியாவும் இருக்கணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட். இது 3 தான் 3 பில்லர்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் கம்பெனிங்க. இது ஜஸ்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பட் எனிவே இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து எஸ்டிஎல்சி. எஸ்டிஎல்சிங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா? அ இத வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒவ்வொரு சாஃப்ட்வேருமே வந்து டெவலப் பண்றோம். ஸோ அந்த டெவலப் பண்ணும்போது, அது என்னென்ன செட் ஆஃப் ஃபேஸஸ்ல அந்த சாஃப்ட்வேர் கோ த்ரூ பண்ணி கடைசியா நம்ம ப்ராடக்ட்ட எப்படி ப நல்ல ப்ராடக்ட்ட கஸ்டமர் கிட்ட குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எஸ்டிஎல்சி. இந்த ப்ராசஸ்ல வந்து இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஆ இது வந்து ஒரு சைல்டு லைஃப் சைக்கிளோட அ கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து பொறக்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல வந்து அதோட பிஹேவியர் ஒவ்வொன்னா அது க்ரோ ஆயிட்டே இருக்கும். அப்ப வந்து ஓகே ஆக்சுவலி யாஹ்! ஒவ்வொரு ஒவ்வொரு ஏஜ்லயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்டிங்ல வந்து ப்ளே ஸ்கூல், நெக்ஸ்ட்டு பிரைமரி ஸ்கூல், நெக்ஸ்ட் ஹையர் செகண்டரி, காலேஜ், மேரேஜ் இந்த மாரி அந்த குழந்தையோட லைஃப் சைக்கிள் இப்படியே போய் கடைசில லைஃப் சைக்கிள், டெத் வரைக்கும் போயிட்டு அந்த அந்த சைக்கிள் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி தான் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சைக்கிளுமே இதுல என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னா, ரிக்வயர்மென்ட் அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மென்ட், டெஸ்டிங், மெயின்டனன்ஸ்ன்னு இருக்கு. ஆ இது வந்து இந்த ஃப்ளோ படி தான். இது ஒன்னொன்னும் ஒன் பை ஒன் தான் ஒர்க் ஆகும். எதுவும் மாத்தி வராது. ஃபர்ஸ்ட் வந்து ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ். ஓகே. ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2டே மெம்பர்ஸ் தான் 2டே டீம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து கிளையன்ட் சைடு வந்து ஒரு டீம் வரும். ஓகேவா? அது மேபி டைரக்ட் கிளையன்ட்டாவும் இருக்கலாம். இல்ல கிளையன்ட் வந்து ஒரு செட் ஆஃப் டீம் வச்சு நான் சாஃப்ட்வேர் கம்பெனி கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிளையன்ட் சைடு இருக்கிற டீம். இன்னொன்னு சாஃப்ட்வேர் கம்பெனியில இருக்கிற பிசினஸ் பீப்பிள். ஓகேவா? பிசினஸ் பீப்பிள்னா பிசினஸ் அனலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே இருப்பாங்க. அவங்களோட ரோல் என்னன்னா, ஆ கிளையன்ட்டுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ, அத வந்து பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவங்க நோட் பண்ணி, அ ஒரு டிராஃப்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம். ஓகேவா? ஸோ அவங்க இருப்பாங்க. அப்புறம் மேக்ஸிமம் ரொம்ப
டயர்ஸில் இருக்கிற பீப்புளாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனேஜர்ஸ், டீம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, லீட்ஸ் இருப்பாங்க, சில நேரத்தில் சிஇஓவுமே இருப்பாங்க. ஸோ ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் மேக்ஸிமம் பிஏ, ஓகே, அது ஞாபகம். பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டும் அந்த கிளைண்ட் டீமும் வந்து சிட் டுகெதர் ஆர் கோயிங் இந்த இது கால்லையோ சிட் டுகெதர் ஏதோ இதில் அவங்க ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டுமே வந்து கிளைண்ட் டீமில் வந்து சொல்ல சொல்ல இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க நோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் வந்து 3 செட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எஸ்ஆர்ஹெச், அப்புறம் பிஆர்எஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று சம்திங் வரும். யா, ஓகே. எஸ்ஆர்எஸ் வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் டிசைன், எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிஸ்டம் ரெக்யர்மெண்ட். அதில் வந்து சிம்பிளாக சொன்னோன்னா அந்த அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதெல்லாம் எழுதுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பிஆர்எஸ், பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஹை லெவலில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக பண்ணுறோம், உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகே, இப்போ வந்து ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கு பிஆர்எஸ் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னோன்னா, அதில் வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்டிங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், அது வந்து ஒரு மேஜர் யூஸ் ஃபார் த அப்ளிகேஷன் அது இருக்கும். அதே மாதிரி வேற என்ன, போஸ்டிங் த தாட்ஸ், நம்ம போஸ்ட் பண்ணுவோம்ல, அது ஒரு மேஜர் இருக்குது. இந்த மாதிரி அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க, பிஆர்எஸ் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே கேதர் பண்ணுறது மட்டும்தான் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது. அதேமாதிரி அதை அனலைஸும் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் டீம் வந்து ஓகே, இது நம்மளால பண்ண முடியுமா, இல்லை இவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், இது வந்து சில லாஜிக் ஃப்ளா இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட எகெயின் கிளைண்ட் டீம்கிட்ட பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிராஃப்ட் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. இந்த டிராஃப்ட் பண்ணதை ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்க லீட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் டீமுக்கு வரும். டிசைன் டீம் எகெயின் நமக்கு தெரிஞ்சவங்க யூஐ டிசைன்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்மாவில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் டிசைன் டீம். இதுலேயுமே வந்து 2 லெவல் இருக்குது, ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு யூஐ இந்த டிசைன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுவாங்க. அதுக்கே வந்து சில டைம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்குவாங்க. ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபிக்மாவில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் சொல்லியிருந்தாங்க ஹெச்எல்டி, எல்எல்டி, அதில் வந்து ஹை லெவல் டாக்குமெண்ட் வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு யூசர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூசர் ஃப்ளோனா நீங்கள் ஃபிக்மாவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும் அப்படிங்கிறது ஹை லெவலில் எழுதியிருப்பாங்க. அது பண்ணுறது வந்து யூஐ டீமில் இருக்கிற ஒரு சீனியர் லெவல் பர்சன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து லோ லெவல் டிசைன்கிறது தான் நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக பார்க்குற ஃபிக்மா. அதில் வந்து எல்லா ஸ்க்ரீனுக்குமே உள்ள எல்லா பட்டன்ஸ், ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இதில் ஒன்று ஹை லெவல் டாக்குமெண்ட்டில் வந்து வயர் ஃப்ரேம்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? வயர் ஃப்ரேம்ஸ்ங்கிறது நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். வயர் ஃப்ரேம்ஸுங்கிறது ஜஸ்ட்டு அந்த யூசர் ஃப்ளோ தான், இதை கிளிக் பண்ணால் இங்கே போகணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்டுமே வந்து டிசைன் டீம் பண்ணுவாங்க. இது வந்து டிசைன் ஃபேஸில் பண்ணுவாங்க. அடுத்து டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்னா அஃப்கோர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து அந்த டிசைனையும் வச்சுக்கோங்க. இவங்க இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா அந்த டாக்குமெண்ட்டையுமே எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டையுமே வந்து அவங்களும் கோத்ரூ பண்ணுவாங்க. கோத்ரூ பண்ணிட்டு தான் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக டெவலப் பண்ணிவிட்டு அடுத்து எகெயின் டெஸ்டிங்க்கு வரும். டெஸ்டிங்கில் தான் டெஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதில் போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு ஃபீச்சருமே டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான இது என்னென்னா, நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, டெஸ்டர்ஸ் வந்து டெஸ்ட் கேஸ் வந்து டெஸ்டிங் ஃபேஸில் தான் பண்ணுவாங்கிறது கிடையாது. அவங்க வந்து டிசைன் ஃபேஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ரெக்யர்மெண்ட் ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டு அந்த 2 டாக்குமெண்ட் கொடுப்பாங்களா, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபைனலைஸ் ஆகிட்டு டிசைன் டீம் வரும்போது அந்த டாக்குமெண்ட்டை வச்சு டெஸ்டிங் டீம் வந்து டெஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் கேஸ் மட்டும் எழுதுவாங்க. அவங்கள்ட்ட வந்து சாஃப்ட்வேரே கண்ணில் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஆக்சுவலி டெஸ்ட் கேஸுங்கிறது சாஃப்ட்வேரே இல்லாமல் டெஸ்ட் கேஸ் எழுதணும். ஸோ அதுதான் வந்து டெஸ்ட் கேஸு.
ஸோ அப்ப எவ்வளோ திங்க் பண்ணணுங்கிறது நீங்க யோசிச்சுங்க. ஒவ்வொரு ஃபீச்சருமே அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். அதுக்கேத்த மாரி டெஸ்ட் கேஸ் வந்து இவங்க எழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த டைம் டெஸ்டிங் ஃபேஸ் ரியலா வரும்போது அவங்களுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதி முடிச்சிருக்கணும் ஆக்சுவலி. முடிச்சுட்டு இந்த டெஸ்டிங்ல வந்து ஒன்லி எக்ஸிகியூஷன் தான் பண்ணுவாங்க. அப்டின்னா, எழுதுன டெஸ்ட் கேஸ்க்கு எகெயின்ஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணி பாஸா, ஃபெயிலாங்கிறது செக் பண்ணிட்டே இருப்பாங்க. எகெயின் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட் போகும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு எகெயின் டெஸ்டிங்க்கு வரும். இந்த லூப் போயிட்டே இருக்கும். இல்ல ஒன்ஸ் எல்லாமே டெஸ்டிங் ஃபேஸ் வந்து முடிஞ்சு ஐ மீன் டெஸ்டிங் ஓகே அப்படின்னு சைன் ஆஃப் குடுத்துட்டாங்கன்னா, மெயின்டனன்ஸ் போகும். மெயின்டனன்ஸ்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா டெவாப்ஸ் டீம் வந்து அ டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர. ஓகே இவங்க வந்து சைன் ஆஃப் குடுத்துட்டாங்கன்ட்டு. ஓகே. இன்னொரு டவுட் இருக்கும். இப்ப இது எல்லாமே நடக்கிறது இந்த டெவலப்மென்ட்டும், டெஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு ஸ்டேஜிங் என்வைரன்மென்ட்ல நடக்கும். ஓகேவா? ஸ்டேஜிங் என்வைரன்மென்ட்னா ஒரிஜினல் கிடையாது. லைவ் என்வைரன்மென்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக நம்ம இன்டர்னலா யூஸ் பண்ற என்வைரன்மென்ட். இந்த மெயின்டனன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஃபேசிங் சாரி இவங்க சைன் ஆஃப் குடுத்தோனே, இந்த இந்த சேம் அப்ளிகேஷன கொண்டு போய் கிளையன்ட் என்ன என்வைரன்மென்ட் கேட்குறாங்களோ, அதுல போய் டிப்ளாய் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ அது டிப்ளாய் பண்ணிட்டு மெயின்டனன்ஸ் இம்பார்ட்டன்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வெப்சைட் டவுன் ஆகுதா இல்லையாங்கிறது. அது ஃபுல்லாமே டெவாப்ஸ் ரிலேட்டடு. டவுன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. டவுன் ஆயிடுச்சுன்னா, அவங்க போய் அப் பண்ணுவாங்க. அதே மாரி இப்ப கிளையன்ட் ஏதாவது இப்ப இஷ்யூ ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, இந்த மெயின்டனன்ஸ் டீம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்டு செக் அவுட் பண்ணுவாங்க. அந்த மெயின்டனன்ஸ் டீம்ல வந்து டெஸ்டிங் டீம் போகும். டெவலப்மென்ட் டீம் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இந்த மாரி ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டார்ட்டிங்ல வந்து கிளையன்ட் கிட்ட குடுக்குற வரைக்கும், மெயின்டனன்ஸ்க்கு அப்புறம் கிளையன்ட் கிட்ட போற வரைக்கும் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஹேண்டில் பண்றங்கிறது தான் இந்த லைஃப் சைக்கிள். ஸோ இதுதான் எஸ்டிஎல்சி. யாஹ்! இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல வந்து டிஃபரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. ஓகேவா? இது ஸ்டார்ட்டிங்ல வந்து வாட்டர்ஃபால், விவி மாடல், ஸ்பைரல் மாடல் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அது இல்லாம இப்ப கரண்ட்டா அஜைல்ங்கிறது யூஸ் பண்றாங்க. இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, வாட்டர்ஃபால் மாடல். ஓகே. ஆ இங்க வந்து வாட்டர்ஃபால் மாடல்ங்கிறது எகைன் நம்ம வாட்டர்ஃபால்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஹைட்ல இருந்து வாட்டர் ஃபால் ஆகும். ஒன்ஸ் ஃபால் ஆச்சுன்னா, அது கீழ போயிட்டே இருக்கும். அதனால பின்னாடி பேக் டூ ஸ்டாப் வரவே முடியாது. போ கீழ வந்ததுன்னா வந்தது தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டர் ஃபாலோட கான்செப்ட்டே. இப்ப நீங்க இது படிச்சீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்த எஸ்டிஎல்சி மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்த எஸ்டிஎல்சியோட ஒரு மாடல் இது. இது ட்ரெடிஷ்னலாவும் அ ரொம்ப ஸ்டார்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதில தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லீனியர் அண்ட் சீக்வென்ஷியல் அப்ரோச். லீனியர்னா அகைன் சொன்னதுனா ஒன்ஸ் போனதுனா போனது தான். லீனியர்லயே ஒர்க் ஆகும். சீக்வென்ஷியலா ஒர்க் ஆகும். ஆ ஈச் ஃபேஸ் இதில இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸ் இதுலயுமே வந்து சேம் ஃபேஸ் தான் இருக்கும். நீங்க எஸ்டிஎல்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே தான். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதில பெரிய அ இது என்ன நோட் பண்ணணும்னா, ஒவ்வொரு ஃபேஸும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃபேஸ் போ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்டு தான் சிஸ்டம் டிசைன் போகணும். அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன். எகைன் அடுத்து டெஸ்டிங், டிப்ளாய்மென்ட், மெயின்டனன்ஸ். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் இன் வாட்டர்ஃபால் மாடல். ஓகே. இதில வந்து திஸ் மாடல் எவ்ரி ஃபேஸஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் ஸ்டெப். ஓகே. ஒவ்வொன்னும் தனித்தனியான ஸ்டெப்பு. நாட் ஸ்டார்ட் ஓகே. இதுல வந்து இப்ப ரெக்யர்மென்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகாத ஆகுற வரைக்கும் நான் அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு போவே போகாது. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான திங். அப்புறம் யாஹ்! இதுல வந்து இதுலயும் வந்து டாக்குமெண்டேஷன் ரொம்ப குரூஷியல். இப்ப நம்ம முன்னாடி சொன்ன டாக்குமெண்டேஷன் எல்லாமே இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுல இது எப்படி சொல்றது? ஆக்சுவலி எஸ்டிஎல்சில இருக்கிற இப்ப நான் என்ன சொன்னனோ, அதே மாரி தான் வாட்டர்ஃபால் ஒர்க் ஆகும். இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அடுத்த இந்த ஃபேஸ்க்கு மேல எதுவுமே போகாது. இப்ப நான் முன்னாடி அ எப்படி உங்களுக்கு சிம்பிளா சொல்றதுன்னா, ம் ஓகே. இது நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இது போயிட்டு இதுல வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, இப்ப இப்ப நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்குவோம். வீடு வாங்குறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ பிரிண்ட் காமிப்பாங்க. ஆ இப்ப வந்து ப்ளூ பிரிண்ட் நம்மட்ட குடுக்குறாங்க. நம்மளும் பார்த்துட்டு, இப்ப ஓகேன்னு சொல்லிர்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல்லாவே வீடு கட்டிட்டு, நம்மட்ட கடைசியா கீ குடுக்குறாங்க. நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு
இல்ல எனக்கு வந்து இந்த ஹால் ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு வந்து இந்த ஹால்ல ஒரு பார்ட்டிஷன் வச்சு டைனிங் டேபிள் வேணும். ஐ மீன் டைனிங் ஹால் மாரி வேணும். இல்ல ஸ்டடி ரூம் வேணும். அப்படிங்கிறத நீங்க முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா, நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா காஸ்ட்டு செலவாகும். ஸோ அதே மாரி தான் இந்த சாஃப்ட்வேர்லயுமே அது ஒரு ட்ராபேக். ஆ இது வந்து நம்ம கஸ்டமர் கூட பேசுறது வந்து இந்த வாட்டர்ஃபால் மாடல்ல ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ்க்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. ஓகேவா? அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸோ கஸ்டமர் கூட பேசவே மாட்டோங்கிறனால, இங்க என்ன ஃபைனலைஸ் ஆயிருக்கோ, அதுதான் அகைன் ஒவ்வொரு டீமுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கேத்த மாரி. ஸோ இது ஒரு ட்ராபேக் இதுல. ஸோ இது வந்து பிராக்டிகல் எக்ஸாம்பிள். இது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வரும். அது எப்படின்னா, ரெக்யர்மென்ட் வந்து எண்ட் டு எண்ட் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, எல்லாருமே இதுல இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன நோட் பண்ணீங்கன்னா, இதுல இப்போ இந்த ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ்ல என்ன இருக்கோ, அத வச்சு தான் ஒவ்வொரு டீமுமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ரெக்யர்மென்ட் அனாலிசிஸே உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டீமும் ஆஃப்கோர்ஸ் கரெக்ட்டா தானே டாக்குமெண்ட் பண்ணி அதுபடி தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மேஜர் அட்வான்டேஜ். அதனால ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வரும். ஃபியூயர் பக்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபியூயர் பக்ஸ் தான் வரும். எல்லாருமே ஒரே லூப்ல இருக்கிறனால. ஓகே. அதே மாரி லோவர் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒவ்வொரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே ஃபேஸ்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் அ இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் டீம்ங்கிறது கோடிங் ஃபேஸ் வரைக்கும் தேவையே படாது. ஓகே. அவங்களோட இன்வால்வ்மென்ட்டே இருக்காது. ஸோ ஆஃப்கோர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியா பார்க்கும்போது அவங்களுக்கு லோயர் இன்வெஸ்ட்மென்ட் தான் தேவைப்படும். ஆ இது வந்து எதுக்கு சூட்டபிள் ஆகும்னா, ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட், ஸ்டேபிள் ப்ராஜெக்ட்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சூட் ஆகும். ஆ சின்ன ப்ராஜெக்ட்னா, நீங்க அந்த லேண்டிங் பேஜ் நெறைய இது பார்த்துருப்பீங்க. இப்ப நான் முன்னாடி சொன்ன இந்த கிராசரி சொன்னேன்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட். அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ரெக்யர்மென்ட் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருச்சுன்னா, நீங்க இந்த மாடல் வந்து அடாப்ட் பண்ணி அ ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னா, முன்னாடி சொன்ன மாரி தான். நோ ரூம் ஃபார் சேஞ்ச். இப்ப நீங்க ஏதோ ஒரு சேஞ்ச் கடைசில வந்து சொல்றீங்கன்னா, அது திரும்பி ஃபர்ஸ்ட்ல வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் போய் மாத்தி, ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ் அது மாத்தி, டிசைன மாத்தி, டெவலப்மென்ட் மாத்தி, டெஸ்டிங்ல டெஸ்ட் கேஸ் மாத்தி, டெஸ்ட் பண்ணி, அதுல பக் இருந்துச்சுன்னா பக்கு ஃபிக்ஸ் பண்ணி, ரீடெஸ்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ எகைன் இது வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அதனால சேஞ்ச் ஃபர்ஸ்ட்டு இருக்காது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆ டிஃபெக்ட்ஸ் ப்ராபகேட்னா, டிஃபெக்ட் நெறைய இது வரும். அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு அ ரெக்யர்மென்ட்ஸ் ஃபேஸ்ல சப்போஸ் இஷ்யூ இருந்துச்சுன்னா, அங்கேயே வந்து ஏதோ அவங்க ரெக்யர்மென்ட்டே தப்பா வாங்கிட்டாங்கன்னா, அ எகைன் இஷ்யூ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வரும். ஆ ரெக்கமெண்ட்னா டிசைனே கொஞ்சம் தப்பா தான் பண்ணுவாங்க. எகைன் அது வந்து கோடிங்ல இம்பாக்ட் ஆகும். டெஸ்டிங்ல அது தெரியாது. ஏன்னா நம்ம ரெக்யர்மென்ட் வச்சு தானே டெஸ்ட் பண்றோம். அப்புறம் எப்படி அது இஷ்யூவா இல்லையான்னு தெரியும். ஸோ தெரியாது. ஸோ அந்த இஷ்யூ இங்க வரும். ஹை டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் ரீவொர்க் இது முன்னாடி சொன்ன மாரி தான். ரீவொர்க் பண்றதுன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிகமா தேவைப்படும். டெஸ்டிங் வந்து கடைசில தான் இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் இன்வால்வ் பண்ணுவாங்க டெஸ்டர்ஸ. ஸோ இது வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இதனால தான் வந்து இப்ப இந்த மாடல் வந்து அதிகமா யாருமே யூஸ் பண்றதில்ல. ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட்னா மட்டும் இந்த மாடல் யூஸ் பண்றாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்து இது வந்து சின்ன ஒரு முன்னாடி சொன்னது தான். இப்ப வந்து ரெக்யர்மென்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகல. அது வந்து சேஞ்சபிளா இருந்துச்சுன்னா, அ எந்த சாஃப்ட்வேருமே உங்களால பில்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரெக்யர்மென்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் இதுல வந்து சொல்ல வராங்க. அ நான் முன்னாடியே சொன்ன அந்த வீடோட எக்ஸாம்பிள் தான். இப்ப வீடு கட்டுறோம்னா, ப்ளூ பிரிண்ட்லயே நீங்க நெனச்சிருந்தா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டடி ரூம் ஹால் பக்கத்திலேயே வைக்கணுங்கிறது ப்ளூ பிரிண்ட்லயே நீங்க சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தீங்கன்னா, அவங்களும் கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் இன்வெஸ்ட்மென்ட் கம்மி தான். அவங்களுக்கும் ஈஸியா அதிலயே குடுத்த பட்ஜெட்லயே டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் மேஜர் இஷ்யூ. அது இங்க சொல்ல வராங்க. ஓகே. இப்ப அந்த போஸ்ட் வாட்டர்ஃபால் மாடல ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த ஸ்பைரல் மாடல். இந்த ஸ்பைரல் மாடல்ல என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன எல்லாமே வரும். ஓகேவா? நம்ம சொன்ன எல்லா ஃபேஸுமே வரும். ரிஸ்க் அனாலிசிஸ், பிளானிங் அண்ட் ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ், எவாலுயேஷன், கஸ்டமர் ஃபீட்பேக், இன்ஜினியரிங் அண்ட் எக்ஸிகியூஷன். இதே தான். நம்ம முன்னாடி பார்த்தது தான் அவங்க
டிஃப்ரெண்ட்டா நேம் வச்சிருக்காங்க. அடிஷனலா ரிஸ்க் அனாலிசிஸ். ஆக்சுவலி இந்த ரிஸ்க் அனாலிசிஸ்மே நம்ம இந்த ரெக்யர்மென்ட் பிளானிங்லயே பண்ணுவோம். ஓகே. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதே தான். இதுல சின்ன டிஃபரன்ஸ் அதுக்கும் இதுக்கும் என்னன்னா, ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே அ இது வந்து ஒவ்வொரு மாடியூலுக்கும் இந்த ஃபேஸ் இன்வால்வ் ஆகும். ஓகே. இப்ப உங்களுக்கு சிம்பிளா சொன்னா, Facebookல இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல் ஃபர்ஸ்ட் பண்றோம். இப்ப Facebook ப்ராஜெக்ட் வருது. அதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸா எடுக்குறாங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூலுக்கு மட்டும் இந்த இது ஒர்க் ஆகும். ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. சிஸ்டம் டிசைன் பண்ணுவாங்க. இம்ப்ளிமென்டேஷன் பண்ணுவாங்க. டெஸ்டிங், டிப்ளாய்மென்ட், மெயின்டனன்ஸ். அதுக்கப்புறம் இது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இப்ப லாகின் பண்ண போறாங்கன்னா, எகைன் லாகின்ங்கிறது செகண்ட் ஃபேஸ். அதுலயும் ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ் தனியா நடக்கும். டிசைன், இம்ப்ளிமென்டேஷன், டெஸ்டிங் இப்படி ஒவ்வொரு மாடியூலையும் பிரிச்சு, பிரிச்சு இந்த வாட்டர் ஃபாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதுதான் வந்து ஸ்பைரல். அ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஸ்பைரல். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இது இது வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இப்ப வந்து இங்க என்னன்னா, இப்ப நம்ம ஹவுஸ் எக்ஸாம்பிள் தான். ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா, அ ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் காட்டப் போறாங்க. இந்த இதுலன்னா நம்ம அதுக்கான ப்ளூ பிரிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சா போதும். அதுல என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி ரெக்யர்மென்ட் ஃப்ரீஸ் பண்ணா, அத டெவலப்மென்ட் பண்ணி, டெஸ்டிங் பண்ணி எல்லாம் வந்துரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். செகண்ட் சைக்கிள் இப்ப செகண்ட் ஃப்ளோர் கட்டப் போறாங்கன்னா, அதுல நமக்கு புடிச்ச மாரி அப்ப என்ன தோணுதோ அதுக்கேத்த மாரி ரெக்யர்மென்ட் கூட மாத்தலாம். அது ஒண்ணும் பிரச்சனை வராது. எகைன் சேம் ப்ராசஸ் வந்து ஃபாலோ ஆகும். செகண்ட் சைக்கிள் முடியும். ஸோ இந்த மாரி கன்டினியூயஸ் இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். ஒவ்வொரு ஃபேஸ் பை ஃபேஸ் தான் கன்டினியூயஸ் இம்ப்ரூவ்மென்ட் வரும். ஹவெவர் அந்த நம்ம பார்த்த வாட்டர் ஃபாலோட இது கொஞ்சம் பெனிஃபிட். ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே வந்து நமக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அத வச்சு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஸ்பைரல்ல. ஓகே. இது வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் போட்டிருக்காங்க. இதுல என்ன சேஞ்சஸ் வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபேஸோட ஸ்டார்ட்டிங்ல அ கஸ்டமர் குடுக்குற ஃபீட்பேக் வச்சு நம்ம அந்த ஃபேஸ வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ சேஞ்சஸ் வந்து அக்காமடேட் பண்ணலாம். இது வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கோம் வாட்டர் ஃபால்ல வந்து. அடுத்து ஏர்லி கஸ்டமர் ஃபீட்பேக். கொஞ்சம் சீக்கிரமா ஒவ்வொரு சைக்கிளுக்குமே நமக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் கிடைக்குதுல்ல. ஸோ அ அதனால கொஞ்சம் ஈஸியா வந்து நம்ம ஃபீட்பேக் வச்சு அக்காமடேட் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ். டெஸ்டிங் இதுல வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்குமே டெஸ்டிங் வரும். பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன ஒவ்வொரு மாடியூலுமே எல்லா டீமுமே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அதே அதே ஸ்ட்ரக்சர் தான். பட் ஆனா எல்லா டீமுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அத கம்பேர் பண்ணும்போது இதுல டெஸ்டிங் இன்னும் குவாலிட்டி அதிகமா வரும். இது எதுக்காக ஐடியல்னா, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், காம்ப்ளக்ஸ் ப்ராஜெக்ட்னா இதுக்கு அடாப்ட் ஆகும். இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம், மொபைல் ஆப்ஸ் அதெல்லாம் வந்து அ ஸ்பைரல் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னா, சேஞ்சஸ் நாட் அலோவ்ட் இன் த மிட் சைக்கிள். ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்றோம். அது பண்ணிட்டு, இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்லயே வந்து ஏதாவது இஷ்யூ சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப எகைன் அது ரீவொர்க் பண்ணும்போது இன்வெஸ்ட்மென்ட் ம் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே வந்து பட்ஜெட் எல்லாமே அதிகமாகும். ஏன்னா திருப்பி அ அதே சைக்கிள்ல தான ஒர்க் ஆகும். எகைன் ரெக்கமெண்ட் அனாலிசிஸ மாத்தணும், சிஸ்டம் டிசைன மாத்தணும். இது வந்து ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே ரெக்யர்மென்ட் எகைன் சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த இஷ்யூ வரும். ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ல பார்த்த இஷ்யூ ஒவ்வொரு மாடியூலுக்குமே இங்க வரும்னு போட்டிருக்காங்க. ஓகே. அதனால இது வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, இதுவுமே மினி வாட்டர் ஃபால்ன்னும் டிஸ்கிரைப் பண்றாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் உள்ள அதாவது வாட்டர் ஃபால் ஆ ஒரு ஒரு 4, 5 வாட்டர் ஃபால் கம்பைன் பண்றது தான் ஸ்பைரல். அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா அது. அப்புறம் ஈச் சைக்கிள் இஸ் எ வாட்டர் ஃபால் முன்னாடியே சொன்னது தான். நோ டெஸ்டிங் அட் ஏர்லி ஃபேஸ்னா யாஹ் ஆ ரெக்யர்மென்ட் இப்ப இப்ப சில இஷ்யூஸ்லாம் வந்து இந்த ரெக்யர்மென்ட்லயே வரும். ஓகேவா? அது வந்து டெஸ்டிங் டீம்னால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஏன்னா, கோடிங் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து டெஸ்டிங் டீம்க்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்பைரல்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் தி ஸ்பைரல். ஓகே. ஸ்டில் ஃபைண்டிங் டூ லேட். ஆ எகைன் ஸ்பைரல் மாடல்லயும் வந்து லேட்டா தான் ஆம், நம்ம வந்து இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்றோம். ஏன்னா, அந்த டெஸ்டிங் டீமோட இன்வால்வ்மென்ட் வந்து எகைன் அந்த
டிசைனுக்கு அப்புறம் தான் டிசைன் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து டெஸ்டிங் டீம் இன்வால்வ் ஆகுறாங்க. சேம் ஓல்டு பேட்டர்ன் தான் கிரியேட் யூஸ் பண்றோம். ஸோ அதே இஷ்யூ தான் வருது. ஸோ இதில இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னன்னா, HDLCல வாட்டர்ஃபால் மாடல் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு. அத ஓவர் கம் பண்றதுக்காக இந்த ஸ்பைரல் கொண்டு வந்தாங்க. ஸ்பைரல் வந்தும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அந்த வாட்டர்ஃபால் மினி வாட்டர்ஃபால் தான். ஸோ அதுலயுமே வந்து இப்ப இஷ்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சு, இதுல ஜஸ்ட் ஏன் என்ன அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ இத ஓவர் கம் பண்றதுக்கு மாடல் ஓகேவா? அது கொண்டு வந்தாங்க. வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல் தான். இதுல என்னன்னா, இப்ப இதுல எல்லாத்துலயுமே நீங்க முன்னாடி பார்த்த மாடல் நோட் பண்ணீங்கன்னா, டெஸ்டிங் டீமோட இன்வால்வ்மென்ட் வந்து அந்த குறிப்பிட்ட ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்கும். அந்த 4வது ஃபேஸ். ஒன்ஸ் டெவலப்மென்ட் முடிஞ்சோனே. ஸோ இவங்க யோசிக்கிறாங்க, இப்ப நம்ம டெஸ்டிங் வந்து கடைசில பண்றதுனால தான் நெறைய இஷ்யூ வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, டெஸ்டிங் டீம ஏன் முன்னாடியே இன்வால்வ் பண்ண வைக்கக்கூடாதுன்னு இந்த மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாடல் வந்து இந்த பிக்சர வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுல என்னன்னா, ஸ்டார்ட்டிங் இப்படி ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சு இப்படி க்ளோஸ் ஆகும். மாரியே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன்ல வந்து பிசினஸ் ரெக்யர்மென்ட்ஸ் அதே தான். பிசினஸ் ரெக்யர்மென்ட், சிஸ்டம் ரெக்யர்மென்ட் இது 2மே ரெக்யர்மென்ட்ஸ் தான். அடுத்து ஹை லெவல் டிசைன் பண்ணுவாங்க, லோ லெவல் டிசைன். 2ம் டிசைன், கோடிங். இது ஃபுல்லா டெஸ்டிங். ஓகேவா? ஆ இதுல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஓகே. இப்ப வந்து பிசினஸ் ரெக்யர்மென்ட் ஃபேஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம சாஃப்ட்வேர் டீம். அவங்க எகைன் ரெக்யர்மென்ட் கிளையன்ட் கிட்ட வாங்கிட்டு பிசினஸ் ரெக்யர்மென்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு போய் இவங்க டெஸ்டிங் டீம்ட்ட குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிசினஸ் ரெக்யர்மென்ட்ட வச்சு யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்க்கான டெஸ்ட் கேஸஸ் எழுதுவாங்க. இதுல வந்து இப்ப யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னா, ஆம் நீங்க வந்து ஒரு யூசரா உங்கள அஸ்யூம் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது நெறைய கம்பெனிஸ்ல வந்து ஒரு டீமே வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு WhatsAppலலாம் வந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் டீம்னே இருக்கும். அவங்க ரோல் என்னன்னா, அவங்க நீங்க வந்து யூசர்ஸ்ன்னே அவங்கள சொல்லிருவாங்க. நீங்க சும்மா ஜெனரலா ரேண்டமா இந்த வெப்சைட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு, அதுல ஏதாவது பக் இருந்தா கண்டுபிடிச்சுட்டாங்கங்கிறது தான் சொல்லுவாங்க. அந்த டீமோட ஒர்க்கே அதுதான். ஸோ அவங்க பண்ணுவாங்க. இந்த இடத்துல டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள மாரி அஸ்யூம் பண்ணிட்டு டெஸ்ட் கேஸ் மட்டும் எழுதுவாங்க. ஓகேவா? அத நோட் பண்ணிக்கணும். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கான டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க. அடுத்து இங்க என்னன்னா, சிஸ்டம் ரெக்யர்மென்ட் அ டிசைன் சாரி டாக்குமெண்ட் வந்து இவங்க பிரிப்பேர் பண்ணுவாங்க. இது பிரிப்பேர் பண்ணிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எகைன் டெஸ்டிங் டீம்க்கு அனுப்புவாங்க. ஸோ டெஸ்டிங் டீம் அத வாங்கிட்டு, சிஸ்டம் டெஸ்டிங்க்கான டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க. சிஸ்டம் டெஸ்டிங்னா, அந்த சாஃப்ட்வேரோட எண்ட் டூ எண்டுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுறது. ஓகேவா? ஆம் மொத்தமா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எகைன் Facebookலயே போனீங்கன்னா, ஆ அதுல நெறைய மாடியூல் இருக்கும். Facebook ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபீட்ஸு, கமெண்ட்ஸ், லைக்ஸ் அப்படின்னு. அது எல்லாமே கம்பைன்டா டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து சிஸ்டம் டெஸ்டிங். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் டிசைன் டீம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டிசைன வச்சு Figma டிசைன்ஸ வச்சு இன்டகிரேஷன் டெஸ்டிங் வந்து இவங்க டெஸ்டிங் டீம் டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க எகைன். இன்டகிரேஷன் டெஸ்டிங்க்கான டெஸ்ட் கேஸ். ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா என்னன்னா, அ ஒவ்வொரு மாடியூலுமே கம்பைன்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பைன்ட் பை அந்த ஃபீட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தானே அந்த ஃபீட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்புறம் ஃபீட் பிளஸ் அந்த லைக், கமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாரி இன்டகிரேட்டட் மாடியூல்ஸ்க்கு டெஸ்ட் கேஸ் வந்து டெஸ்டிங் டீம் எழுதுவாங்க. அடுத்து லோ லெவல் டிசைன் வந்து டிசைன் டீம் கிரியேட் பண்ணுவாங்க. லோ லெவல் டிசைன் அந்த காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து யூனிட் டெஸ்டிங்க்கான டெஸ்ட் கேஸ் வந்து இந்த யூனிட் டெஸ்டிங்க்கான டெஸ்ட் கேஸ் வந்து 95% வந்து டெவலப்பர்ஸ் தான் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் டெஸ்டிங்னா என்னன்னா, சிஸ்டம்ல நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்குமே டெஸ்ட் பண்றது தான் யூனிட் டெஸ்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இருக்குன்னா, அந்த பட்டன் வந்து எனேபிளா இருக்கா? டிசேபிளா இருக்கா? கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷனாலிட்டி ஏதாவது ட்ரிகர் பண்ணா அது ஒர்க் ஆகுதா? அப்படிங்கிறது கோடிங் லெவல்ல ஆட்டோமேஷன் மாரி வச்சுக்கணும். கோடிங் லெவல்ல அவங்க டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்த லோ லெவல் டிசைன் வந்து கோடிங்க்கு போகும். கோடிங்னா டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப இப்ப இவ்ளோ நேரம் வந்து டெஸ்டிங் டீம் என்ன பண்ணாங்கன்னா, டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் எழுதியிருந்தாங்க. ஓகேவா? இப்ப கோடிங் வந்ததுக்கப்புறம்,
ஆ என்ன பண்ணுவோம் ஓகே. அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, இதுவரைக்கி நம்ம டெஸ்டிங் டீமா வந்து வெரிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். இது இதெல்லாம் வெரிஃபை பண்ணி டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சுருக்கோம். இப்ப கோடிங் டீம் அப்புறம் வந்து இப்ப டெஸ்ட் கே இப்ப இந்த சாஃப்ட்வேர டெஸ்டிங் டீம்ட்டயே குடுத்துருவாங்க. இப்ப டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை மீன்ஸ் இப்ப எழுதுன டெஸ்ட் கேஸ்க்கு எகெயின்ஸ்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி, பாஸா, ஃபெயிலான்னு செக் பண்ணி, அதுல பாஸ்னா ஓகே. ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா, எகைன் டெவலப்மென்ட் டீம்க்கு தருவாங்க. ஸோ இதுதான் வி மாடல். ஆ ஸோ இந்த டெஸ்டிங் இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வேணா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த யூனிட் டெஸ்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. யூனிட் டெஸ்டிங்னா ஒவ்வொரு காம்போனன்ட் ஆஃப் த சாஃப்ட்வேரையும் டெஸ்ட் பண்றது. எக்ஸாம்பிள் ஒரு பட்டன், இல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்றது. டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எடிட்டபிளா, இல்ல நான் எடிட்டபிளா, அதுல இருந்து டைப் பண்ணா ஆ சில டைம் வந்து அ எதுவுமே என்டர் பண்ண முடியாது. அந்த மாரி நெகட்டிவ் டெஸ்டிங் அது எல்லாமே கோடிங் லெவல்ல டெவலப்பர்ஸ் எழுதுவாங்க. இது வந்து யூனிட் டெஸ்டிங். அது பண்றவங்க பண்றது வந்து யூனிட் டெஸ்டிங்ன்னு ஆ சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். இது வந்து டன் பை ஆ எகெயின் நம்ம டெஸ்டர்ஸ் தான். இது என்னன்னா, ஒரு கம்பைன்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Facebookனா முன்னாடி சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் இந்த ஃபீட் அந்த மாரி கம்பைன் பண்ணி மாடியூல் டெஸ்ட் பண்றது இன்டகிரேஷன் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங்னா மொத்த ஓவரால் அப்ளிகேஷன். இந்த மாடியூலே வந்து 2, 3லாம் இருக்காது. ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்கும். எல்லா மாடியூலும் வந்ததுக்கப்புறம் எண்ட் டு எண்ட் டெஸ்ட் பண்றது சிஸ்டம் டெஸ்டிங். யூசர் அக்செப்டன்ஸ் அகைன் அது வந்து ஒரு செட் ஆஃப் டீம் வந்து அவங்க யூசர்ஸ் மாரி அந்த அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ணுவாங்க. ரேண்டம் பேசிஸ் ஓகேவா? ஸோ அது வந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ இதுதான் மொத்த வி மாடலுமே. இதுல வந்து டெஸ்டிங் டீமுக்கு ஆக்சுவலி எப்படி சொல்றது? எல்லா டை இத நல்லா நோட் பண்ணீங்கன்னா, மேஜர் ரோல் வந்து டெஸ்டிங் டீம் தான் பண்ணுவாங்க. அ ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே வந்து டெஸ்டிங் டீமோட இன்வால்வ்மென்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக அந்த ப்ரீவியஸ் மாடல்ஸ் ஓவர் கம் பண்றதுக்காக வந்த மாடல். இதுல இன்னொன்னு என்னன்னா, வெரிஃபிகேஷனுக்கும், வேலிடேஷனுக்கும் ஒரு கான்டெக்ஸ்டுவல் டிஃபரன்ஸ் இருக்கு. இது என்னன்னா, வெரிஃபிகேஷன் பண்ணும்போது, ஆர் வி பில்டிங் த ப்ராடக்ட் ரைட்? அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நம்ம பண்ற ப்ராடக்ட் கரெக்ட் தானா? அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸ் எழுதி வெரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? வேலிடேஷன்ங்கிறது ஆர் வி பில்டிங் த ரைட் ப்ராடக்ட்? நம்ம பண்ற நம்ம எப்படி சொல்றது? நம்ம கரெக்ட்டான ப்ராடக்ட் தான் டெவலப் பண்றோமா? அப்படிங்கிறதுக்கான ஆ ஆ இது மீனிங் தான் வேலிடேஷன். ஓகேவா? ஸோ அந்த வேலிடேஷன்ங்கிறது டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இது 2மே பண்றது வந்து டெஸ்டர்ஸ் தான். ஆ ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் நோட். இது நோட் பண்ணிக்கங்க. ஓகே. இது வி மாடல் அனாலஜி. ஆக்சுவலி இது தேவையில்ல. ஓகே. இது வந்து வெரிஃபிகேஷன், வேலிடேஷனுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. வெரிஃபிகேஷன்ல வந்து ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில வந்து கரெக்ட் ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா? ஆர் வி பில்டிங் த ப்ராடக்ட் ரைட்? கரெக்ட்டா தான் நம்ம ப்ராடக்ட்ட அ பில்ட் பண்றோமாங்கிறது செக் பண்ணுவாங்க. இதில வந்து டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. பிஆர்எஸ், எஸ்ஆர்ஹெச், ஹெச்எல்டி எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறது. இதுதான் மேஜர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன்ல. டைமிங் வந்து இந்த இதில இம்பார்ட்டன்ட்னா வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து சாஃப்ட்வேர் வந்து ஒரு 1% கூட பில்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த கோடிங் வர வரைக்கி வெரிஃபிகேஷன்ல எந்த சாஃப்ட்வேருமே பில்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ, இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ரெக்யர்மென்ட் டாக்குமென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா? அதிலேயே வந்து நம்ம எல்லா இஷ்யூவையும் வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோம். அதுக்காக தான் டெஸ்டிங் டீம்ம இன்வால்வ் பண்ண வைக்கிறோம். ஸோ, யாஹ்! ஆ ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிவ்யூ, வாக் த்ரூஸ், இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதே மாரி அ ரிவ்யூ ஒவ்வொரு இதையுமே ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ எஸ்ஆர்எஸ், பிஆர்எஸ்லாம் வந்து அவங்க டீம் லீட்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. அ டிசைன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எகெயின் அவங்களோட டீம் லீட்ஸ் லீட் பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நடக்கும். வாக் த்ரூஸ்னா அவங்க சொல்லுவாங்க. இதுதான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஒண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் ஆக்டிவிட்டீஸ். இந்த வெரிஃபிகேஷனுக்கு இன்னொன்னு என்னன்னா, ஸ்டாட்டிக் டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம். ஓகேவா?
எகெயின் திஸ் இஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். வேலிடேஷன்னா இதோட ஃபோக்கஸ் வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட் கரெக்ட் தானா, சாரி நம்ம கரெக்டான ப்ராடக்ட் தான் டெவலப் பண்ணுறோமா அப்படிங்கிறது வேலிடேட் பண்ணுறோம். அதுதான் வேலிடேஷன். இதில் வந்து கஸ்டமர்ஸ் ரெக்யர்மெண்ட் வந்து மீட் ஆச்சாங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதிகமாக. இது வந்து இது எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண அப்புறம், ஓகேவா. இது வந்து சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டிவிட்டீஸ் வந்து மேஜராக டெஸ்டிங் டீம் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேவா. இதில் வந்து யூனிட் டெஸ்டிங் மட்டும் டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க, மற்ற எல்லா டெஸ்டிங்குமே வந்து டெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டைனமிக் டெஸ்டிங். ஸோ அது நோட் பண்ணிக்கணும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்ப அந்த டைனமிக்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ். ஒயிட் பாக்ஸ் வந்து என்னன்னா, இப்ப நீங்க சிம்பிளா ரியல் எக்ஸாம்பிள் சொன்னா, ஒயிட்டுங்கிறது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பாக்ஸ், ஓகேவா? ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒயிட் கலர்ல இ சாரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பாக்ஸ்க்குள்ள, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பால் இருக்குன்னா, உங்கனால வெளியில இருந்து பார்க்க முடியும், ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கான எக்ஸாம்பிள். ஸோ ஒயிட் பாக்ஸ்ல இது டெக்னிக்கலா என்னன்னா, அ உள்ள இருக்கிற இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற டெக்னிக்கல் கோட் இருக்குல்ல, அத வந்து டெஸ்ட் பண்றது. அதுக்கான லாஜிக் டெஸ்ட் பண்றது. கோடிங் லெவல்ல இருந்து டெஸ்ட் பண்றது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இது கோடிங் லெவல்ல இருக்கிறனால ஆஃப் கோர்ஸ் த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வில் பி டன் பை டெவலப்பர்ஸ், ஓகே. அடுத்து பிளாக் பாக்ஸ். இதுவும் இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நல்ல பிளாக் பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள எகைன் இப்ப பால் இருக்குன்னா, அது வெளியில இருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இது இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா, இதுல வந்து பிளாக் பாக்ஸ்ல என்னன்னா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் இன்புட் குடுக்குறோம். அது ஆஸ் பர் த ரெக்யர்மென்ட் அந்த அவுட்புட் வருதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றது தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இது வந்து டன் பை டெஸ்டர்ஸ், ஓகேவா. ஆ இது. அடுத்து வந்து இது வந்து பிரமிட்ஸ் டெஸ்டிங் பிரமிட்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஆ இது வந்து சிம்பிள் தான். இது ஆக்சுவலி டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து யூனிட் டெஸ்டிங் தான் வரும், ஓகேவா. இது முன்னாடியே சொன்னது தான். டெஸ்டிங் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ். ஒவ்வொரு மாடியூலுமே ஐசோலேட் பண்ணி, மாடியூல் மீன்ஸ் ஒவ்வொரு காம்போனன்ட் இந்த பட்டன் அதெல்லாம் சொல்ல வராங்க. ஐசோலேட் பண்ணி ஆ கோடிங் லெவல் வந்து டெஸ்ட் பண்றது யூனிட் டெஸ்டிங். இதுக்கு அப்புறம் தான் இன்டகிரேஷன் வரும், ஓகே. இது ஏதோ மிஸ்டேக் இருக்கு, சின்ன மிஸ்டேக்கு. இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்னன்னா, யூனிட் டெஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு மாடியூலும் கம்பைன் பண்ணி வருமா, அத வந்து டெஸ்ட் பண்றது இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஆக்சுவலி இது வந்து டன் பை இதுதான் டெஸ்டர்ஸ் தான். இங்க ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஸோ அத நோட் பண்ணிக்க. சிஸ்டம் டெஸ்டிங் ஆஃப் கோர்ஸ் மொத்த அப்ளிகேஷனுமே டெஸ்ட் பண்றது டன் பை டெஸ்டர்ஸ். யூசர் அக்செப்டன்ஸ் வந்து எண்ட் யூசர் பண்றதும் யூசர் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. அதுமாதிரி அந்த டீமே இருக்கும் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், அவங்க பண்றதும் அதுதான். இது வந்து ஜஸ்ட் இந்த 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 ப்ராடக்ட் ஓகே தானான்னு ரேண்டமா அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்றது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகே. இது வி மாடல். ஓகே. யா. இப்போ வந்து வி மாடலோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் போட்டிருக்காங்க. இதில் என்னன்னா ஏர்லி டிஃபெக்ட் டிடெக்ஷன். இப்போ வந்து டெஸ்டிங் டீம் வந்து ஸ்டார்டிங்லே இருந்து இன்வால்வ் ஆகுறதுனால நமக்கு வந்து பக்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ல வந்து ஒரு ரொம்ப லேமேன் எக்ஸாம்பிள் சொல்றேன். லாகின் பேஜ்ல வந்து லாகின்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. லாகின்க்கு பதிலா வேற ஏதாவது லாக் அவுட்ன்னு இருக்குன்னா, இப்ப டெஸ்டிங் டீம் பார்க்கும்போது, இப்ப அங்கேயே அத கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த இஷ்யூ அங்கேயே சால்வ் ஆயிரும். இது போய் டெவலப்மெண்ட் வரைக்கும் போகாது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது பார்க்கும்போது இம்பாக்ட் தெரியாது. இந்த மாரி பெரிய இஷ்யூலாம் வந்து ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ் லாஜிக் ஃப்ளோலயே செக் பண்ணி டெஸ்டிங் டீம் சொல்லிருவாங்க. ஸோ அதனால அது வந்து அட்வான்டேஜ்ன்னு சொல்றாங்க. ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் பக்ஸ், ஓகேவா. அது கிளியர் அண்ட் டிசிப்ளின். யா. இது வந்து இப்போ டெஸ்டிங் டீமும் எகெயின் ஆட் ஆன் ஆகுறதுனால அந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் ஆஃப்கோர்ஸ் குவாலிட்டியான ப்ராடக்ட் குவாலிட்டியான டாக்குமெண்ட்டு தான் இருக்கும். அதை வச்சு டெவலப் பண்ணும்போது குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். ஏன்னா
நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே டெஸ்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ, இப்ப அவங்களுக்கு சேலரிலாம் திங்க் பண்ணணும்ல. ஸோ, அவங்களுக்கு குடுக்கும்போது அகைன் ப்ராஜெக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப ஹை. டாக்குமென்டேஷன் வந்து ஹெவி. இதுல வந்து டாக்குமென்டேஷன் எங்க பார்த்தீங்கனாலும், ஒவ்வொரு இதுலயுமே டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டாக்குமென்டேஷன் அத ரிவ்யூ பண்ணணும். நெறையா அதுக்கே டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். இதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மாடல்லயுமே டாக்குமென்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டாக்குமெண்ட் பண்றதுக்கும், அதுக்கே வந்து அ ஒரு குறிப்பிட்ட டைம் எடுப்பாங்க. ப்ராஜெக்ட் பண்றதுல வந்து ஒரு 20% 30% அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அது வந்து டாக்குமென்டேஷன் ஹெவிங்கிறது டிஸ்அட்வான்டேஜ். ஃப்ளெக்சிபிள் இட் இஸ் லெஸ் ஃப்ளெக்சிபிள். ஆம். Yeah, similar to waterfall, it is rigid and not well suited for projects where requirements are expected to change frequently during development. Yeah. Mm. ஓகே. ரெக்யர்மெண்ட்ஸ் எகெயின் இது சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, அ நம்மளால மாத்த முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் கேஸ்லாம் இங்க எழுதிருவோம்ல. இப்ப லோ லெவல் டிசைன் வரைக்கும் பண்ணிட்டோம். அது வரைக்கும் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம். அடுத்து கோடிங் பண்ணிட்டு, டெஸ்டிங் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா, இப்ப திருப்பி ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னு கிளையண்ட் சொல்ட்டாங்கன்னா, திருப்பி ஸ்டார்ட்டிங்ல இருந்து தான் நான் பண்ணியாகணும். அதுல வந்து ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ் மாத்தணும். ஒவ்வொரு டீமுமே அகைன் ஒர்க் பண்ணணும். ஸோ எகெயின் அந்த இஷ்யூ வந்து இதுவரைக்கும் சார்ட் அவுட் ஆகல அப்படிங்கிறத சொல்றாங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளா கிடையாது நம்ம சேஞ்சஸ்க்கு ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அடுத்து யாஹ் இப்ப இந்த 3 மாடல் இருக்கு. இது வந்து எப்ப இந்த மாடல எந்தெந்த ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணலாங்கிறது சிம்பிளா போட்டிருக்காங்க. வாட்டர்ஃபால்ங்கிறது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட், சிம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்னா வாட்டர்ஃபால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரெக்யர்மென்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். இதுதான் டாப் பிரையாரிட்டி. ஓகேவா? ரெக்யர்மென்ட் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா வாட்டர்ஃபால் யூஸ் பண்ணலாம். இப்ப ஸ்பைரல் வந்து லார்ஜ் இதுக்கு தான். பெரிய ப்ராஜெக்ட்னா யூஸ் பண்ணலாம். காம்ப்ளக்ஸான ப்ராஜெக்ட்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராஜெக்ட். அதே மாரி அ கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வந்துச்சுன்னா ஓகே. அந்த ப்ரீவியஸ் ஃபேஸ்க்கு வந்தா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும். சாரி மாடல் சூஸ் பண்ணணும் ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரி. இது வந்து ஸ்பைரலுக்கு. வி மாடல் வந்து ஓகே. இப்ப வந்து வி மாடல் வந்து உங்களுக்கு குவாலிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்டின்னா, வி மாடல் யூஸ் பண்ணலாம். அது ஒண்ணு. அதுவும் எப்ப ரெக்யர்மென்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கணும். ஓகேவா? ரெக்யர்மென்ட்ஸ் கிளியரா இருந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்டோட குவாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, வி மாடல் யூஸ் பண்ணலாம். ஆ உங்கள ஒன்ஸ் ரெக்யர்மென்ட் ப்ளீஸ் ஆச்சுனாலே, நீங்க டிஃபெக்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. ஸோ அங்கேயே சார்ட் அவுட் ஆயிரும். ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா குட்டா தான் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 மாடல்ஸ்க்கானும் க்கான டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன் பிளஸ் ஏன் அத யூஸ் பண்றோங்கிறது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்ப எந்த ப்ராஜெக்ட்க்குனாலும் அ நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா, நீங்க இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணா தான், அ நம்ம சாஃப்ட்வேர்ல ஒரு கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, அ இன்வெஸ்ட்மென்ட் கம்மியாவும் இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாவும் இருக்கும். ஸோ, அதனால தான் இந்தந்த மாடல்லாம் ஒவ்வொன்னும் எவால்வ் ஆயி வந்துட்டே இருக்கு. அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, இது எல்லாமே வந்து ஓல்டு மாடல் தான். ஓகேவா? இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 to 5% கம்பெனிஸ் தான் இந்த 3 மாடலுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து அஜைல்ன்னு சொல்லுவாங்க. அந்த அஜைல் வந்து நம்ம ஃபியூச்சர் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? அது அடுத்து ஐ திங்க் ஓவர். ஓகே ஃபைன். ஆக்சுவலி இந்த செஷன் இதோட க்ளோஸ் ஆயிருச்சு. ஃபைன். இப்ப ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் டீம். ஹலோ. யா. audible bro, no doubts. ஓகே. Black box testing மட்டும் ஒன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா, இப்ப நீங்க ஓகே சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ உங்கள்ட்ட வந்து மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். மவுஸ் இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்ற மவுஸ் இருக்குன்னா, அதுக்குள்ள இருக்கிற ஹார்ட்வேர் வந்து நமக்கு எதுவும் தெரியாது. கரெக்ட்டா? அதுல என்ன யூஸ் பண்றாங்க, சிப் யூஸ் பண்றாங்க, எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, இந்த மவுஸ்ல வந்து 2 பட்டன் இருக்கு. ஒரு ஸ்க்ரால் வீல் இருக்கு. லெஃப்ட் கிளிக் பண்ணா, நமக்கு சிஸ்டம்ல இருக்க அந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் கிளிக் ஆகணும். ரைட் பட்டன் கிளிக் பண்ணா, அதுக்கேத்த மாரி ஃபங்ஷன் கிளிக் ஆகணும்.
அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்புட் வெளியில இருந்து குடுக்குறோம். உள்ள என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? ஏன்னா உள்ள வந்து நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த சிப் மூலமா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆகி, ஆ உங்களுக்கு சிஸ்டம்க்குள்ள போயிட்டு, சிஸ்டம்ல வந்து அது ஒர்க் ஆகும். அதெல்லாம் தெரியாம ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணா, இங்க இது கிளிக் ஆகணும். அப்படிங்கிற லெவல்ல யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டெஸ்ட் பண்றது தான் பிளாக் பாக்ஸ். ஓகேவா? சிம்பிளா சொன்னா இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாம, ஜஸ்ட் நம்ம வெளியில இருந்து குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாரி அவுட்புட் வருதான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். அதுதான் பிளாக் பாக்ஸ். ஓகே ப்ரோ. யாஹ்! ஆ வேற குட் கொஸ்டின். வேற அதே மாரி இது வந்து இது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தான் நம்ம டெஸ்டிங்ல பண்றோம். ஓகேவா? அதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஒயிட் பாக்ஸ் நம்ம பண்றதில்ல கிரியேட்டிவ். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஓகே ஃபைன். சுபாஷினி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆக்சுவலி உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ? ஹலோ? கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. ஹலோ, இப்ப கேக்குதா? கேக்குது. நல்லா கேக்குது. சொல்லுங்க சுபாஷினி. இல்ல எனக்கு எல்லாம் கிளியர் தான். எனக்கு எந்த டவுட்ஸ் இல்ல. ஓகே ஃபைன். சரி ஓகே. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த என்டியூரன்ஸ். இவ்வளோ நேரம் உங்களால் லிசன் பண்ணணும்னா அதுவே பெரிய விஷயம் தான். தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குற கியூஏ மெம்பர்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் டீம்மேட்ஸ்கிட்ட கேளுங்க. ஐ திங்க் வி கேன் எண்ட் திஸ் செஷன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம்.